கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியில் புயல் வீசி வருகிறது. அணி அணியாக கட்சியை விட்டு கிளம்பி வருகின்றனர் நாம் தமிழர் தம்பிகள். அந்த வகையில் கட்சியின் பிரச்சார பீரங்கியாக இருந்த ராஜீவ்காந்தி விலகி திமுகவிலும், கல்யாண சுந்தரம் விலகி அதிமுகவிலும் இணைந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய தம்பிகள் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்து உடன்பிறப்புகளாக மாறினர். மேலும் சீமான் மீது அதிருப்தியில் இருந்த கிருஷ்ணகிரி பிரபாகரன், விழுப்புரம் வடக்கு சுகுமார், விழுப்புரம் மேற்கு பூபாலன், விழுப்புரம் மத்திய மணிகண்டன், மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி, திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன், சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம், நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி அமைப்பின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் வைரம், நாம் தமிழர் கட்சியின் மேட்டூர் நகர துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து ஜீவானந்தம், நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்தோனி விஜய் உட்பட பலர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகினர். இதே போல அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதி நிர்வாகிகளும் விலகி வருகின்றனர். இது சீமானுக்கு பலத்த பின்னடைவை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெகதீசன் பாண்டியன் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறியுள்ளார். அதற்கான காரணத்தை 5 பக்க கடிதமாக சீமானுக்கு எழுதியுள்ளார் ஜெகதீசன் பாண்டியன். அதில் சில முக்கிய கருத்துக்களாக, அண்ணா, இதுபோல் எழுதுவேன் என்று நான் கனவிலும் நினைத்தது இல்லை. காலம் பொல்லாதது. என்னை இந்த நிலைமைக்கு தள்ளியது நீங்கள்தான். கட்சி ஆரம்பித்து 1 ஆண்டாகியும் நீங்கள் அமைப்பை கட்டமைக்க கவனம் செலுத்தவில்லை. அமைப்பை பற்றியும் அமைப்பு விதியை பற்றியும் நாங்கள் பேசினால் அதீத கோபம் அடைகிறீர்கள். அண்ணா, அண்ணன் இப்படியெல்லாம் பேசுகிறாரே என்று வேதனையோடு இருந்தபோது அடிக்கடி நீங்கள் குருமூர்த்தியையும் தினமலர் கோபால்ஜியையும் சந்தித்து அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் தமிழர்களின் நாடி நரம்புகளில் உரமேறி இருக்கும் நமது தேசிய தலைவரையும், தமிழீழ விடுதலைக்கு பெரும்பங்காற்றிய திராவிட இயக்க தோழர்களின் குறியீடாக இருக்கக்கூடிய பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்துவது தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல் வளர்ச்சி பெறாமல் இருக்க சங் பரிவார் கும்பலின் சதித்திட்டம் என்பது தெரிகிறது அண்ணா. தமிழரின் அறிவாகவும் ஆற்றலாகவும் உணர்வாகவும் இருக்கக்கூடிய தலைவர் மேதகு வே. பிரபாகரனின் குடும்பத்தில் உள்ள கார்த்திக் மனோகரனை சிங்களவனே பயன்படுத்த தயங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி வசைப்பாடினீர்கள் அண்ணா. மாவீரர் குடும்பத்திற்கே மரியாதை கொடுக்காத நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பீர்கள்? வரலாறு தந்த மாபெரும் வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள் அண்ணா. ஒரு காலம் இந்த மண்ணில் அரசியல் மாற்றத்தை வலதுசாரி சிந்தனையோடு உங்களால் கொண்டு வர முடியவே முடியாது. இனிமேல் என்னால் வலதுசாரிகளின் வழிகாட்டுதலில் நீங்கள் பேசும் அரசியலின் பெயரால் தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் துரோகம் செய்ய முடியாது, சங்கியாகவும் செயல்பட முடியாது என்ற காரணத்தால் நான் உயிருக்கு உயிராக நேசித்து தொடங்கிய வளர்த்த கட்சியில் இருந்து கனத்த இதயத்தோடு விலகுகிறேன் அண்ணா என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.